மதுரை அருகே உருது கற்றுத்தரும் பள்ளியில் தங்கி படித்து வந்த பீகாரைச் சேர்ந்த 9 வயது சிறுவன் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கியுள்ளது. என்ன நடந்தது? இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கத்தப்பட்டி கிராமத்தில் ஹல் ஜாமியாத்துல கௌசுல் வாரா எனும் உறுதி பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதனை அவுசியா அறக்கட்டளை நடத்தி வருகிறது. இங்கு பீகார் மாநிலத்தை சேர்ந்த சிறுவர்கள் உட்பட 12 பேர் தங்கியிருந்து மதராசா கல்வி கற்று வந்துள்ளனர். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை இரவு இங்கு தங்கியிருந்த 9 வயது சிறுவன் ஷெனாவாஸ் என்பவரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் மதராசா தரப்பினரும் போலீசாரும் தேடியுள்ளனர். இந்த நிலையில் சனிக்கிழமை காலை அங்குள்ள கழிவுநீர் தொட்டிக்குள் சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளான். அவனது உடலில் கத்தி குத்து காயத்துடன் முகத்தில் ரத்தமும் படிந்திருந்தது. இதனை அடுத்து சடலத்தை கைப்பற்றிய போலீசார் உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்ட போது உயிரிழந்த சிறுவன் ஷெனாவாசுடன் பீகாரை சேர்ந்த முகமது சம்சத் எனும் 13 வயது சிறுவன் தகராறில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து முகமது சம்சத்தை விசாரித்த போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக ஷெனாவாஸை காய்கறி அறுக்கும் கத்தியால் குத்தி கழிவுநீர் தொட்டியில் தள்ளியதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சிறுவன் முகமது சம்சத்தை போலீசார் கைது செய்தனர். மதராசாவில் சக மாணவரால் சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.